என் வார்த்தை உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு அவர் அருள் செய்கின்ற ஒரு தேவன். அவர் வார்த்தை நமக்குள் பல வார்த்தைகள் நமக்குள்ளாக விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். பல வார்த்தைகள் அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் அநேகம். ஆனாலும் சில வார்த்தைகளுக்கு மாத்திரமே நாம் என்ன செய்கிறோம், நம் வாழ்நாட்களிலே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சில வார்த்தைகளுக்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சில வார்த்தைகளை கண்டு கொள்வதே கிடையாது. ஆனா அநேக நேரத்துல வேதனைகளும் துன்பங்களும் நெருக்கடிகளும் நம்மை சூழ்ந்து போகும் பொழுதும் கூட, தனிமையிலும் நம்மளை எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் அந்த வார்த்தைகளே நம்ம என்ன செய்வோம், அதிகமாக தேடி 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 வாசிப்போமே ஒழிய, அந்த வார்த்தைகளை நமக்கு ஆதரவாக எடுத்துக்கொள்வோமே ஒழிய, அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சில முக்கியமான பொறுப்புகளையும் கடமைகளையும் ஏன் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சில வேளையில் நாம் என்ன செய்வோம், மறந்து விடுகின்றோம். ஆனா வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தையில், என் வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன செய்கிறாராமா, அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு அவர் என்ன செய்கிறார், நாம் விண்ணப்பங்கள் அத்தனையும் அவர் கேட்டு அமேன் என்று கர்த்தர் அருளி